அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாது மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். வைக்கப்பூர் நாய் வைகோவின் தம்பி கலிங்கப்பட்டி கலகல. இதுதான் இன்றைய தலைப்பு. வைகோ அவர்களுடைய தம்பி வை ரவிச்சந்திரன் அவர்கள் கலிங்கப்பட்டியினுடைய குருவிக்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் கலிங்கப்பட்டியினுடைய ஊராட்சி தலைவராக இருக்கார். அவரை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். ஊராட்சி தலைவர்னால அவங்களுக்கு கீழே இன்னைக்கு பிரதமர் வீடு கட்டு திட்டம் வந்திருக்குது. பிரதமர் வீடு கட்டும் திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளில் 2 கோடி பேருக்கு வீடு கட்டி தரப்படும், மானியம் வழங்கப்படும். 2 கோடி பேருக்குன்னா ஒரு நபருக்கு 2,65,000 ரூபாய். அப்படி பார்க்கிறப்ப 2 கோடி வீடுகளுக்கு 5,30,000 கோடி தொகை ஒதுக்கப்படுகிறது. அதாவது ஆண்டு ஒன்றுக்கு 1,06,000 கோடி பிரதமர் வீடு கட்டு திட்டத்தில் வருது. இது ஊராட்சி தலைவர்களுடைய கட்டுப்பாட்டில் வருது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவே ஒவ்வொரு ஊராட்சியிலும் 100 வீடு ஒதுக்குகிறார்கள் என்றால் அதில் 20 வீடுகள் மட்டுமே உருப்படியாக பயனாளர்களுக்கு போய் சேருது. மீதம் இருக்கிற 80 வீடு போலி திட்டத்தின் அடிப்படையில் பணத்தை உருவிடுவான். அது எப்படி கேட்டால், வீடு இருக்கும் ஆனால் வீட்டுக்காரன் இருப்பான், அவனுக்கே தெரியாது அவனுக்கு 2.65 போட்டு எடுத்தது. பல காலி மனைகளுக்கு கூட இவர்கள் பில் போட்டு எடுத்துருவாங்க. உண்மையாகவே பயனாளர்களுக்கு போய் சேருதுன்னா ஒரு 20 பேருக்கு போய் சேரும். அதுக்கும் திட்ட அனுமதிக்கே 30,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தா தான் ஒரு வீடு ஒதுக்குவார்கள். அதன் பிறகு அதை 3 பார்ட்டி பில்லாக கொடுப்பாங்க. அந்த 3 பார்ட்டி பில்லுக்கு ஒரு பில்லுக்கு 1 லட்ச ரூபா ஒதுக்குனா எப்படி ஒரு 15,000-20,000 ரூபா கமிஷன் கொடுத்தா தான் அந்த பில்லை ஒதுக்குவான். இது எப்படியே 3 பில்லு வாங்குறதுக்குள்ளார 3-4 வருஷத்தை தாண்டிடும். அதில் பல பேர் பாதியை தாண்ட மாட்டாங்க, வாங்க முடியாது. இவர்களிடம் அலைந்து திரிந்து பணம் வாங்க முடியாமல் பணமே வேண்டாம் என விட்டு போய்விடுகிற சூழல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. மிகப்பெரிய ஊழல் திட்டம் என சொல்லலாம். அந்த திட்டத்தை பொறுத்தவரை 1,06,00,000 கோடி ஒதுக்கினால் அதில் 80,000 கோடி ஊழல் என்றால் அது மிகையல்ல. அதுபோல அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம், 100 நாள் வேலை திட்டம். அதற்கு இன்றைய கணக்கில் 90,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு மத்திய அரசு ஒதுக்குகிறது. திட்டம் போய் சேர்கிறதா என்றால் 15% அளவிற்கு போய் சேர்ந்தால் அது பெரிய வெற்றி. 85% ஊழல் என்றே சொல்வேன். ஆண்டுக்கு குறைந்தது 75,000 கோடி ஊழல் என்றால் அது மிகையல்ல. பெரும்பாலான வேலைகளுக்கு ஒரு பல வகைகளில் அதில் தில்லுமுள்ளுகள் நடக்கிறது என்றாலும் பாதிக்கு பாதி திட்டம். ஒரு குடும்ப அட்டை இருக்கும், அவர்களுக்கு அந்த வாரத்தில் 1,500 ரூபாய் ஊதியம் ஒதுக்கினால் அவர்கள் 750 ரூபாய் எடுத்து கொடுத்து விடுவார்கள் வங்கியிலிருந்து. அது ஒரு திட்டம். வேலைக்கே வர தேவையில்லை. வேலைக்கு வருவோருக்கு 1,500 ரூபாய் கிடைக்கும். 50 பேர் வேலைக்கு வந்தால் 150 பேர் 200 பேர் வேலை செய்ததாக கணக்கு எழுதி பணம் ஒதுக்கப்படும். இவர்களே உனக்கு பாதி எனக்கு பாதி, உனக்கு ஒரு அட்டை எனக்கு ஒரு அட்டை திட்டம். உனக்கு பாதி எனக்கு பாதி என்பது 1,500 ரூபாய் வந்தால் 750 ரூபாய் திரும்ப வாங்கிக் கொள்வது. உனக்கு ஒரு அட்டை எனக்கு ஒரு அட்டை திட்டம். ஒரு வீட்டுக்கு 2 அட்டையை கொடுத்து ஒரு அட்டையை அவர்களிடமிருந்து வாங்கி கொண்டு நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம், உங்களுக்கு பணம் வந்துவிடும் என சொல்லிவிட்டு ஆண்டுக்கு ஒரு 3-4 வாரங்கள் வேலையை அவர்களுக்கு அக்கௌண்டில் போட்டுவிட்டு
இவர்கள் ஆண்டு முழுவதும் அந்த அட்டைக்கு பணத்தை எடுத்து விடுவது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஊராட்சி தலைவர்களும் சுமார் 100 அட்டைகள் வரை குடும்ப அட்டைகளை அந்த வங்கி ஏடிஎம் அட்டைகளை வைத்துக்கொண்டு அதில் பணம் ஒதுக்கி இவர்களே எடுத்து விடுவது தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் நடக்கின்ற ஒன்று. இப்படி இந்த திட்டங்கள் மாத்திரமில்லாமல் திருமண உதவி திட்டம் பெரும்பாலானவர்களுக்கு கிடைப்பதில்லை என்பது அனைவரும் அறிந்ததுதான். அதுவும் சென்னை போன்ற நகரங்களில் 100% தோல்வி என்றே சொல்லலாம். அதுபோல பேறுகால உதவி திட்டத்திற்கெல்லாம் இவர்களிடம் அலைந்தால் அவ்வளவுதான், 24,000 ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. 3 ஆண்டுகள் வரை அலைந்தாலும் இன்னும் பண்டு வரல என சொல்லிவிட்டு 3 ஆண்டுகள் கழித்து உனது மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது, நீங்கள் புதுசாக மனு போடுங்க சொல்லுவாங்க. 3 வருஷம் அலைஞ்சதுலேயே மறுமனு போடுற எண்ணம் இருக்காது. சென்னை போன்ற நகரங்களில் 100% தோல்வி சொல்லலாம். அரசின் அத்தனை திட்டங்களிலும் ஊழல். அது இந்த உள்ளாட்சித்துறை மட்டும் இன்னைக்கு பேசுகிறோம், மற்ற துறைகள் எல்லாம் அதை விட மோசமான ஊழல் தான். அந்த வகையில் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் 100 நாள் வேலை திட்டத்தில் மட்டும் ஒரு ஊராட்சிக்கு வாரத்திற்கு 10,000 ரூபாய் பெறுகிறார், மாதத்திற்கு 40,000 ரூபாய். ஒரு 54 ஊராட்சிகள் கொண்ட ஒரு ஒன்றியத்தில் மாதம் ஒன்றுக்கு 21,60,000 ரூபாய் பெறுகிறார். அதற்கு எந்த வகையிலும் குறைவில்லாமல் பிரதமர் வீடு கட்டு திட்டத்தில் அதைவிட கூடுதலாகவே பெறுகிறார், கமிஷன் பெறுகிறார். அதுபோல மற்ற எல்லா திட்டங்களும் இந்த நிலையில் தான் இருக்கிறது. சாலைகள் கேட்கவே வேண்டாம். கட்டிடங்கள் அரசு கட்டினால் 2 ஆண்டு 3 ஆண்டுகள் இருப்பதே கடினம். அரசு பள்ளிக்கூடம் கட்டினால் அது 3 ஆண்டுகள் இருப்பதே கடினம். இப்படி அரசின் திட்டங்கள் எல்லாம் இந்த ஊராட்சி ஒன்றியம் வழியாக செல்வதால் அது மக்களுக்கு போய் சேரவில்லை என்பதுதான் உண்மை. ஊராட்சி ஒன்றியம் என்பதால் அல்ல, அரசு துறையில் பணிபுரிகிறவர்கள் அத்தனை பேருமே ஊழல் பெறுவர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமே சுமார் 10 லட்சம் பேர் தினசரி லஞ்ச ஊழலில் ஈடுபடுகிறார்கள். கட்டுப்படுத்த முடியாத ஊழல் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறது. சமீபத்தில் வந்த செய்திப்படி கர்நாடகத்திலே பெங்களூரிலே ஒரு தாசில்தார் 1000 கோடிக்கு சொத்து சேர்த்திருக்கிறார். அவருக்கு வயது 42. அடுத்த 18 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தால் நிலைமை என்ன ஆகியிருக்கும்? ஏன் அது ஒன்றுதான் நடந்ததா? தமிழ்நாட்டில் இருக்கிற தாசில்தார்கள் எல்லாம் சம்பாதிக்கவில்லையா? இங்கேயும் 1000 கோடியிலிருந்து 5000 கோடி வரை பொருளீட்டியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு பாராமுகமாக இருக்கிறது, சட்டம் வலிமையாக இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் குருவிக்குளம் ஒன்றியம் கலிங்கப்பட்டி ஊராட்சியில் வை ரவிச்சந்திரன் வைகோ அவர்களுடைய தம்பி ஊராட்சி தலைவராக இருக்கிறார். என்ன, இவரை போன்றவர்கள் ரொம்ப அபூர்வம் என்றே சொல்ல வேண்டும். தமிழ்நாடு அரசியலில் மிக்க நேர்மைக்கு பெயர் பெற்றவர் வைகோ. அவருக்கு நிகரா இன்றைய சூழலில் தலைவர்களே இல்லை என்று சொல்கிற அளவிற்கு நேர்மையாளர். அவருடைய தம்பி வை ரவிச்சந்திரன் எந்த வகையிலும் குறைவில்லாத புடம் போட்ட தங்கம் என்றே சொல்லலாம். ஆனால் என்ன, அந்த ஒரு ஊராட்சியில் மட்டும் இந்த பிரதமர் வீடு கட்டும் திட்டம் கணிசமாக நடைபெற்று இருக்கும். அவர் என்ன செய்ய முடியும்? அவருக்கே தெரியாமல் இந்த அதிகாரிகள் கை சும்மா இருக்காது. அவருக்கே தெரியாமல் பல போலி பில்களை போட்டு ஊராட்சி எழுத்தரை வைத்துக்கொண்டு போட்டு எடுத்து விடுவார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை இவர் என்ன நேராக போய் கவனிக்க முடியும்? வேலைக்கு வராதவர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து விட்டோம் என்று கணக்கு காட்டி அதையும் உறிஞ்சி விடுவார்கள். ஆனால் அந்த ஊராட்சியில் மட்டும் சற்று குறைவாக இருக்கும் ஊழல். இது தமிழ்நாட்டில் எங்கேயாவது ரொம்ப அபூர்வமாக. இன்னும் சொல்லப்போனால் அதிகாரிகளை பொறுத்தவரை வை ரவிச்சந்திரனை பார்த்தால் சற்று கோபமாக தான் இருப்பார்கள். காரணம், அது வைக்கப்பு ஒரு நாய் மாதிரி சொல்லுவாங்க கிராமத்தில். அதாவது தானும் திங்காது, திங்க வர்ற கண்ணுட்டியும் திங்க விடாதுன்ட்டு. அதனால் அவர் லஞ்ச ஊழலில் ஈடுபடாதனால இந்த அதிகாரிகளுக்கு பெரிய இடையூறாக இருக்கும். ஒரு ஊராட்சியில் ஒரு பெரிய லாட்டாக ஒரு அமௌண்ட் அடிப்பான். ஒட்டு மொத்தமாக அமௌண்ட் அடிக்கும்போது மொத்த ஊராட்சியிலையும் சம்பாரிச்சிட்டு இருக்க அதிகாரிகள்
அந்த குருவிகுளம் ஒன்றியத்தில் இந்த கலிங்கப்பட்டியில் மட்டும் சரியாக சம்பாதிக்க முடியாதுங்கிற வருத்தம், அதனால் வைரவிச்சந்திரன் மீது அதிகாரிகளுக்கு வருத்தம் கோபம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் இவரும் அமைதியாக கண்டும் காணாமலும் இருந்து கொண்டு அவர்கள் அடிப்பதை விட்டுக்கொண்டு மீதம் ஊராட்சிக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து சாலை வசதி கட்டிடப் பணிகள் என்று மிக சிறப்பாக அந்த ஊராட்சி நடந்திருக்கும். பெரும்பாலான ஊராட்சிகளில் தமிழ்நாட்டில் கட்டடம் கட்டினால் 2 ஆண்டு 3 ஆண்டு நிற்பதே கடினம். சாலைகள் போட்டால் நிற்குமா நிற்காதா என்று தெரியாது. சாலைகள் போடாமலேயே பில் எடுத்து விடுவார்கள். இந்த சூழல் அங்கே இருக்காது. அங்கு கொஞ்சம் நேர்மையான சூழல் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊராட்சி தலைவர் பதவிக்கு தமிழ்நாட்டில் 20 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரை செலவு செய்து ஊராட்சி தலைவர் ஆகிறார்கள். இது வைகோவிற்கு நன்றாகவே தெரியும், மிக நன்றாக தெரியும். அவருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 20 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் செலவு பண்ணி ஊராட்சி தலைவராவது ஊராட்சிக்கு சேவை செய்யவா? தமிழ்நாடு முழுவதும் இந்த அக்கிரமம் நடக்கிறது. ஒரு ஊராட்சி தலைவராகிவிட்டால் 5 கோடி ரூபாய் சம்பாதித்து விடலாம் என்கிற நிலை இருக்கிறது. அதிகாரிகள், ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் தனது பதவிக்காலத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு குறைவில்லாமல் ஊதியம் ஈட்டுகிறார், பொருளீட்டுகிறார். தமிழ்நாடு முழுவதும் 388 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிறது. வைகோ நேர்மையாளர் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த பலனும் இல்லை. அவர் நேர்மையாளர் என்பது தமிழக மக்களுக்கு தெரியும், அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த தனிப்பட்ட நேர்மை எந்த வகையிலும் பயன்படாது. ஊழல் ஆட்சிக்கு துணை நிற்பது, ஊழலுக்கு எதிராக பேச மறுப்பதும் கூட தவறுதான். ஐயா வைகோவாக இருக்கட்டும், ஐயா நல்லக்கண்ணுவாக இருக்கட்டும், ஊழலுக்கு எதிராக பேசுவதில்லை. ஊழல் நடப்பதை அவர்கள் தெரிகிறதா, தெரியாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறார்களா என்று தெரியவில்லை. இதற்கு மேலாவது வைகோ அவர்கள் இந்த நாட்டின் பெரும் கேடு ஊழல் என்பதை கருத்தில் கொண்டு ஊழலுக்கு எதிராக செயல்பட வேண்டும். ரவிச்சந்திரன் மாதிரி ஊராட்சி தலைவர்கள் மாநிலத்தில் எங்காவது 1 அல்லது 2 பேர் தான் நேர்மையாளர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நேர்மையாளர்களை மீண்டும் எங்கும் தேட முடியாது. அத்தனை ஊராட்சியும் ஊழலில் திளைக்கிறது. இந்த ஊழலுக்கெல்லாம் காரணம், ஊழலுக்கு எதிராக வலிமையான சட்டம் இல்லை. வலிமையான சட்டத்தை திருத்தாமல் திட்டங்களை தீட்டுவதால் எந்த பயனும் இல்லை. அரசு சகட்டு மேனிக்கு திட்டங்களை தீட்டுகிறது. மாநில அரசு 3.25 லட்சம் கோடிக்கு அறிவித்திருக்கிறது. ஒரு பக்கம் அரசு ஊழியர்களுக்கு ஊதியமாக போகிறது, மீதமுள்ளவை அவர்களே அடித்து சென்று விடுகிறார்கள். இந்த பட்ஜெட்டிற்கு நிகரான தொகையை லஞ்சமாக பெறுகிறார்கள். ஒரு தாசில்தார் 1000 கோடிக்கு அடிச்சிருக்கார் 42 வயசில். ஒரு வேலூர் மாவட்டத்துக்கு அருகில் உள்ள ஒரு கூட்டுறவு விவசாய வங்கியில் அதனுடைய செக்ரட்டரி வருமானத்திற்கு அதிகமாக பெண் செக்ரட்டரி 500 கோடி ரூபாய் ஈட்டியிருக்கிறார். பெண் செக்ரட்டரியே 500 கோடி என்றால் ஆண் செக்ரட்டரி எவ்வளவு? தமிழ்நாடு முழுக்க என்ன சூழல்? இதை வைகோ அவர்கள் தனது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழ் மக்களுக்கும் பெரும் துணையாக இருந்து பெரும் தொண்டாற்றியவர் வைகோ. இந்த அடுத்த கட்டத்தில் இந்த ஊழலுக்கு எதிராக போராடி இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். சகட்டு மேனிக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. சகட்டு மேனிக்கு வரியை திணித்து பெட்ரோல் 30 ரூபாய் பெட்ரோலை 100 ரூபாய்க்கு விற்று எல்லா விலையையும் உயர்த்தி மக்கள் இங்கே உயிர் வாழ முடியாத நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது மத்திய அரசு. அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் இதுதான் நிலை, பாஜக அரசு என்றாலும் அதுதான் நிலை. என்ன காங்கிரஸ் ஆட்சியில் 20 லட்சம் கோடி ஊழல் என்றால் பிஜேபி ஆட்சியில் 40 லட்சம் கோடி ஊழல். எல்லாம் வரி 2 மடங்காக உயர்ந்ததை தவிர மக்கள் உயிர் வாழ முடியாத நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. வைகோ அவர்கள் ஊழலுக்கு எதிராக சட்டத்தை திருத்த முயற்சிக்க வேண்டும். தொடர்ந்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தவர் அவர். இப்போதும் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். அவர் இதற்கு முன்பு அக்கறை காட்டாவிட்டாலும் நான் வைகோ அவர்களுக்கு வைக்கிற வேண்டுகோள், ஒரு ஊராட்சி தலைவர் எவ்வளவு செலவு செய்கிறார் நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். எந்த ஊராட்சியில் வேண்டுமானாலும் கேளுங்கள். குறைந்தது 20 லட்சத்திலிருந்து 1 கோடி வரை செலவிடுகிறார். என்ன அப்படி என்ன ஊருக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமா? எல்லாம் மகாத்மா காந்தி வேலை திட்டமும் இந்த பிரதமர் வீடு கட்டும் திட்டமும் தமிழக அரசு அறிவித்துள்ள ஊழல் உதவி திட்டங்களும் தான். அதையெல்லாம் ஆட்டையை போட்டு முழுசாக சாப்பிடுவதில் தான் அக்கறை காட்டுகிறார்கள். ஆகவே வைகோ தக்க முயற்சி எடுக்க வேண்டும். ரவிச்சந்திரனை போன்ற நேர்மையாளர்களை இனிமேல் நாமே தேட முடியாது. சட்டத்தின் மூலம்தான் அப்படி உருவாக்க வேண்டும் என்று கூறி
நன்றி தெரிவிக்கிறேன். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.